முன்னொரு காலத்துல ராவணன் சிவபெருமான் கிட்ட பசுபதாஸ்திரம் வாங்கின கர்வத்துல புஷ்பக விமானத்துல பறந்து வந்துட்டு இருந்தான். இந்த அஸ்திரம் என்கிட்ட இருக்கிறதுனால என்னை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்ற மிகப்பெரிய கர்வம் ராவணன் கிட்ட இருந்தது. இப்படி வானுயர பறந்துட்டு இருந்த ராவணனுக்கு கீழே யாரோ யாகம் நடத்துறது தெரிய வந்தது. யாருடா இந்த யாகம் நடத்துறது அப்படின்னு ஒரு கர்வத்தோட புஷ்பக விமானத்தை ராவணன் கீழே இறக்குறான். அங்க யார் இருந்தது தெரியுமா? மருதன்ற மன்னன் மகேஸ்வர யாகத்தை பிரகஸ்பதியுடைய சகோதரரான சம்பர்த்தரை வச்சு நடத்திட்டு இருந்தாரு. இது மிகப்பெரிய யாகம். இவங்க கூட இந்திரன், குபேரன், வர்ணன் நிறைய பேர் அங்க இருந்தாங்க. சம்பர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தட்டாம கேட்கிற மருத்தன் அந்த யாகத்தை முறைப்படி ஒவ்வொரு நொடியும் தவறாம கடைபிடிச்சிட்டு வந்தாரு. ஒவ்வொரு நாளும் அந்த யாகத்தை வெற்றிகரமா முடிக்க மருத்தனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இப்போ ராவணன் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்கி அந்த யாகம் நடத்துற இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருந்தான். ராவணனை பார்த்த அடுத்த நொடி இந்திரன் மயிலாவும், யமதர்மன் காகமாவும், குபேரன் ஓனானாவும், வர்ணன் அன்னப்பறவையாவும் மாறி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரே குறிக்கோள்